ஹலோ மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்கள் தினேஷ். இது R2D இன்ஃபோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமைனா நம்ம எங்கே போவோம்? பல்லாவர சந்தைக்கு தான் போவோம். இன்றைக்கி பல்லாவர சந்தைக்கு போய் இன்றைக்கி பல்லாவர சந்தையில் ஏதாவது பொருள் கிடைச்சா அந்த பொருளை வச்சு ரெஸ்டரேஷன் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. வெல்கம் டு R2D இன்ஃபோ. வாங்க பல்லாவர சந்தைக்கு போகலாம். நம்ம பல்லாவர சந்தை உள்ளே என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேமரா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்லேயும் கலராக தெரியும். நைட் விஷன் கலர் கேமரா இது. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி மாரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கேமரா கீழே. அது வந்து எல்இடியாகவும் ஒர்க் ஆகிட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். நைட்டு ஃபுல்லாகவே கலரில் தெரியும் அந்த கேமரா இது. அந்த மாதிரி நிறைய கேமரா வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒய்ஃபை ரவுட்டர் இருந்தது. எவ்வளோ ரவுட்டர் இருக்குது பாருங்கள். ஒய்ஃபை ரவுட்டரு எல்லாமே இருந்தது. இந்த கேமரா வந்து பார்த்திங்கனாக்கா ரேட்டு வந்து வெறும் 75 ரூபா தான் சொன்னார். நான் சரி போயிட்டு வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா அந்த கேமரா விற்றுட்டாங்க. அப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு கடையில் வந்து எக்ஸ்பாக்ஸோட கேமிங் பிளேயர்லாம் இருந்தது. இது பார்த்திங்களா, ஜாய்ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் வந்து கேம் பிளேயரை வந்து உடச்சிருக்காங்க போல். உடஞ்சிட்டு மேலே ஃபெவிக்விக்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்குறாங்க. தண்ணி உள்ளே போய் ஃபுல்லாக நாஸ்தியாக இருக்குது. ஆனால் இதோட விலையே கிட்டத்தட்ட 3800 சொன்னார். பக்கத்துலேயே வந்து கேமரா இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸு, அந்த ஐஃபை மியூசிக் சிஸ்டம். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் பாருங்கள், யமகாவோட சபூஃபர் அதை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் லேப்டாப்பு, ஸ்டூலு கூட சேல்ஸ் தான். ஸ்டூலு கூட எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க பார்த்திங்க. லேப்டாப்ஸ் எவ்வளோ லேப்டாப்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் இதெல்லாம் எதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப டேமேஜான கண்டிஷனு அந்த மாதிரி தான் இருந்தது. நானும் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு சார்ஜர் வாங்கணும். அதுக்கு சார்ஜர் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் ஒரு கடையில் ஒரு வழியாக சார்ஜரை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சார்ஜர் தான் அது. 80 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஆன்லைனில் இதுக்கு சார்ஜர் ட்ரை பண்ணால் 1500 1800 காமிச்சிது. வெறும் 80 ரூபா தான் கொடுத்தேன் இந்த சார்ஜரு. நான் எடுத்துகிட்டு வந்த லேப்டாப்புக்கு. அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். அதெல்லாமே வந்து அந்த லேப்டாப் ரெஸ்டரேஷனு எல்லாமே வரும். அதுக்கப்புறம் இவங்ககிட்டே வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து எலக்ட்ரிக் பைக்கோட ஹப் மோட்டர். இது இந்த மாதிரி ஹப் மோட்டர்லாம் இந்த மாதிரி பல்லாவர சந்தையிலேருந்து ஹப் மோட்டர் வாங்கி நீங்கள் சர்வீஸ் பண்ண கற்றுக்கணுன்னா கூட நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பழைய பொருளை வாங்கி அது உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா PS3 இருந்தது. PS2 கிடையாது, PS3 இருந்தது. இந்த PS3 வந்து பார்த்திங்கனாக்கா ஜாய்ஸ்டிக்லாம் எதுவும் கிடையாது, வெறும் PS3 மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. இது ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 4000 ரூபா சொன்னார். இது என்ன 4000 ரூபா சொல்கிறாரு, ஒர்க்கிங்கான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இதுதான் கண்டிஷனு இருக்குது, 4000 ரூபா இஷ்டம் தான் வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த கடையிலேருந்து பக்கத்தில் வேறு ஒரு கடைக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோலாவோட இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் மொபைல் ஒன்று இருந்தது. இது சிங்கிள் சிம்மு. இது மோட்டரோலோட ஸ்லைடிங் மொபைல். இது ஸ்லைடிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சைடில் பாருங்கள் பட்டன்ஸே வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, வேணும்னா உங்கள் புதுசாக வீடு கட்டிங்கன்னா வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் கூலர் இருந்தது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட என்னோடய பாதி அளவு இருக்குது இந்த ஏர் கூலரு. இது ஒர்க்கிங்காக இல்லையான்றதெல்லாம் தெரியாது. ஆனால் இது கண்டிஷன் இது தான். அதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 2000 3000 அதுவும் நம்ம பேரம் பேசி வாங்கிக்க வேண்டியதான். பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆடியோ பிளேயர்லாம் நிறைய வச்சுருந்தார். பாக்ஸோடு வச்சுருந்தார். வெறும் 200 ரூபா தான் சொன்னார் அது இந்த ஆடியோ பிளேயர். இது வந்து ஆட்டோக்கு காருக்கெலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாமா. 200 ருபீஸ் இது வித் பாக்ஸோடு இருக்குது பார்த்தீங்களா. 200 ரூபா சொன்னார். கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நிறைய வச்சுருக்காரு. பக்கத்துலேயே வந்து டிஜிட்டல் கேமரா 2 வச்சுருந்தார். கெனானோட இது இந்த ப்ளூ கலர் கேமரா பார்க்க புதுசாக அப்படியே பிராண்ட் நியூவாக இருக்குது. பட் ஆனால் வந்து உள்ள டிஸ்பிளே உள்ளலாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து பட்டன்ஸ் எல்லாம் எதுவும் காணோம். அதே மாதிரி தான் இதுவும். இது பவுச்சிலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுவும் சேம் அதே கண்டிஷனில் தான் இருந்தது. ஆனால் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது. ஆனால் ஏதோ சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் நிறைய இருந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 1 GB ஹார்ட் டிஸ்க் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இங்கே பல்லாவர சந்தையில் 4 GB ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஹார்ட் டிஸ்க்கு 4 GB. இது
கிட்டத்தட்ட இதெல்லாம் வாங்கினா 10,000 ஆகும் பொழுது புதுசு வாங்கினா. ஆனால் இதுவும் கண்டிஷன் புதுசாக தான் இருக்குது. ஆனால் ஒர்க் ஆகுதான்லாம் நம்ம சொல்ல முடியாது நண்பர்களே. நீங்கள் செக் பண்ணி வாங்குறதா இருந்தால் அதுக்கான அந்த ஆர்டிஸ்ட் கேஸ் வாங்கி நீங்கள் போட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவர் கடையில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேமரா அப்படி குமிச்சு வச்சுக்கிறாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார் இதுமாதிரி கேமரா வாங்குறதுக்காக. நானும் கொஞ்ச நேரம் அவர் கூட நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேமராலாம் எவ்வளோ கேமரா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த MP3 பிளேயரே என் லைஃப்பில் மறக்க முடியாது. ஏன்னா 250 ரூபா இது நான் வாங்கி இந்த MP3 பிளேயரை வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு பழைய மெமரி. அதுக்கப்புறம் வாட்ச் இருந்தது, ஏகப்பட்ட வாட்சஸ் பாருங்கள் எவ்வளோ வாட்ச் குட்டி குமிச்சு வச்சுக்கிறாங்க. நான் வாட்சும் ட்ரை பண்ணேன். வாட்ச் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பாய் என்ன சொன்ன வாட்ச் கிடைக்குது அப்படின்ட்டு கிடைக்கல, ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வெயில் வேறு ஓவர் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே பாருங்கள் புது ஏர் கூலரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனு, பிராண்ட் நியூ. இது செக் பண்ணி கொடுப்பாங்களாம். 6000 ரூபா இதோட ஒரு பீஸோட விலை 6000. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் இந்த மாதிரி ஏர் கூலர்லாம் வாங்கினீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அப்புறம் லேப்டாப்பு இது பாருங்கள் எலக்ட்ரானிக் கேஜெட்டு ஏகப்பட்டது இவர் அடிக்க வச்சுக்கிறாரு. யமகாவோட ஆம்பிளிஃப்ளையரு, அதுக்கப்புறம் வந்து டிஜே மிக்சரு, அது இதுன்னு ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க. இங்கே எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். கீபோர்டு கூட இருக்குது, ஒரு மினி கீபோர்டு, கேஷியோட மினி கீபோர்டு இருக்குது. யமகா ஆம்பிளிஃப்ளையர், இது பக்கத்தில் பவர் சப்வூஃபர் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதில் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, வால் லைட்டு, அதாவது காம்பவுண்ட் லைட்டு, அதை எல்லாமே வச்சுருக்காங்க. சோலாரில் ஒர்க் ஆகும் இது. ஆனால் இந்த கடையில் மட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோலார் ரிலேட்டடான பொருட்கள் தான் கிடைக்கும். தேவைன்னா நீங்கள் அங்கேயே செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. இந்த சோலாரை வந்து பார்த்திங்கனாக்கா அவரே செக் பண்ணியே கொடுப்பாரு. ஒர்க்கிங் இல்லை அப்படின்றது எல்லாமே செக் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இதை. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாப் ஒன்று வாங்கினேன், டிஜிட்டல் மாப்பு. அந்த ரோபோட்டிக் மாப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாப்பு இது. இது வந்து சார்ஜிங் ஸ்டேஷனு, ரிமோட்டு, இதுதான் அந்த மாப்பு. இதில் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. கீழே வந்து ஒரு ப்ரெஷ் ஒன்று வரும் ரவுண்டாக 2 பக்கத்தில் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரெஷ் இல்லை, ஒர்க்கிங்காக இல்லையான்றது எடுத்துகிட்டு போனால் தான் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மடிக்கிற டைப்பில் இப்போ சாம்சங்கில் லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோன் வந்தது பார்த்தீங்களா, ஃப்ளிப் மொபைலு. அது வந்துருக்குங்க, ஃபோல்டிங் மொபைல். ஃப்ளிப்பு கிடையாது, ஃபோல்டிங் மொபைல். என்ன டம்மியா இது? ஒன்றுத்தையும் காணுமே அது பின்னாடி. அண்ணனை பாட்டை பார்த்தீங்களா, ஒரே பாட்டு தான். சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு சாம்சங் மொபைல் ஒன்று இருந்தது. அந்த மொபைலை எடுத்து பார்த்தா மொபைலில் நல்லா தான் வேலை செய்யுது. திடீர்னு லைன் வருது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்தா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் இன்னொரு சாம்சங் வந்து அதில் டிஸ்பிளேவே சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொபைல் எடுத்து பார்த்தா அதுலேயும் வந்து பார்த்தா டிஸ்பிளே எல்லாம் உடஞ்சி போயிருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு அந்த சாம்சங் மொபைலில் தான் ஒரே கண்ணாக இருக்குது. அந்த ஃபோல்டிங் மொபைல் எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த மொபைலில் தான் ஒரே கண்ணாக இருக்குது. ஏன்னா இந்த மொபைல்லாம் புதுசு வாங்கினா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். ஆனால் இது மொபைலில் வந்து வெறும் டிஸ்பிளே மட்டும்தான் இருக்குது, மொபைலை காணும். இந்த மொபைலை வச்சுட்டு பக்கத்து கடைக்கு வந்துட்டோம். கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோமேக்ஸோட MP3 பிளேயர் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் நோக்கியாவோட இந்த மொபைல் ஒன்று இருந்தது. இதை வந்து நாங்கள் வந்து முட்டை மொபைல்னு சொல்லுவோம். ஏன்னா பார்க்க முட்டை மாதிரியே இருக்குல்ல, அதனால் முட்டை மொபைல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மைக்ரோமேக்ஸோட MP3 பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவும் இருக்குது. இதை தனியாக நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். MP3 பிளேயர் தனியாக கழட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்கிற இந்த கேமராவை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிவைஸு. பக்கத்துலேயே ஒரு கடையில் மிட்சனுடைய DVD பிளேயரு, FM ரேடியோ, கேசட்டு 3மே போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செட் ஒன்று இருந்தது. இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு சொன்னார். விலை வந்து 1500 ரூபா சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு பக்கத்தில் ஒரு கடைக்கு வந்தாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி லேப்டாப் வச்சுருந்தாங்க. லேப்டாப் பார்க்க புதுசாக இருக்குது. ஆனால் சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா போர்டு கீடு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் கைட்டி எடுத்துகிட்ருக்காங்க. இதனால் பல்லாவரம் சந்தையில் நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் கைட்டி எடுத்துருவாங்க. இங்கே உள்ளே எதுவும் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. இங்கே பல்லாவரம் சந்தையிலேருந்து ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேமரும் ஒரு ரோபோட்டிக் மாப்பும் வாங்கிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி கடைக்கு வந்துட்டோம். இந்த வாரம் பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கின பொருள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோணி இவ்வளோ தான் இருக்குது. கோணி எவ்வளோ பழசாக இருக்குது பார்த்தீங்களா. இதுலேருந்து என்னென்ன பொருள் இருக்குன்னா, உள்ள ஒரு டிஜிட்டல், இது வந்து டிஜிட்டல் ஃபோட்டோ ஸ்லைடர்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோட்டோ எல்லாத்தையும் இதில் வந்து போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இது. இதில் வந்து மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பென்ட்ரைவர் போடுற ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் USB, இந்த ஒரு பழைய டைப்பு பின்னு, இது ரொம்ப பழைய மாடல் போல இருக்குது, அது இருக்குது. ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம், வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது பாருங்கள் 5 வோல்ட் DC இன்புட்டு பவர் சப்ளை கொடுக்குறதும் இருக்குது இதில். இது ஆன் ஆஃப் சுவிட்ச், இது எல்லாமே இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு பொருள் வாங்கியிருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரிக்கல் ரோபோட்டிக் மாப், அதுக்கான சார்ஜரு, அப்புறம் இது அதோட ரிமோட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யுரேகா ஃபோர்ஸோட கம்பெனி இது மாப். இது இந்த ரோபோட்டிக் மாப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது இது பார்த்தீங்களா எப்படி பாருங்க. இதில் வந்து ரெண்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரஷ் மாதிரி வரும், லெஃப்ட் ரைட்டு ப்ரஷ் வரும். அந்த ப்ரஷ் இருக்குது, பட் அதில் இருக்கிற அந்த இது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் ஸ்டேஷன் அதோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து சார்ஜ் பண்ணிக்கும். இதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது அதோட சார்ஜரு, ரிமோட்டு எல்லாமே இருக்குது. இதுவும் தான் இந்த வாரம் பல்லாவரம் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் போய் நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்கள் இது. இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் பல்லாவரம் சந்தையில் போட்டிருக்காங்க, இதை நம்மளால் ரெடி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கொஞ்சம் தூசியாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. இதை ஃபஸ்ட்டு தொடச்சிடலாம். துடைக்கிறதுக்கு ப்ரஷ் இருக்குது. இது வந்து ரொம்ப பழைய மாடல் போல் இருக்குது. ஏன்னா இதை பார்க்கும்போதே தெரியுது, இது வந்து ஒயிட் கலரில் தான் வரும். ஃபுல்லாகவே பியூர் ஒயிட்டாக வரும். கலரே பாருங்கள் எல்லோ ஷேட் அடிச்சிருக்கு ஃபுல்லாக. அப்போ எந்த அளவுக்கு பழசுன்னு பாருங்கள். இந்த டிஸ்பிளே வந்து எல்இடி கிடையாது, எல்சிடி டிஸ்பிளே. இது எல்சிடி டிஸ்பிளே வரும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை போடுது பாருங்கள். இதுதான் அந்த கம்பெனி பேர், சரிங்களா. இப்போது இதை கழட்டணுன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டினா தான் நம்ம இந்த பேனலை கழட்டி உள்ளே என்ன ஏதாவது ஃபால்ட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண முடியும். ஏன்னா பேக் சைடில் ஸ்க்ரூவெல்லாம் கிடையாது. நம்ம எப்பவும் போல் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஃப்ரண்ட்டில் கழட்டிடலாம். இதை இப்படி ரிமூவ் பண்ணால் தனியாக அப்படி வந்துச்சு பாருங்கள். ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது. ஒர்க் ஆகுதான்னு தெரில. அந்த எல்சிடி டிஸ்பிளே ஃபுல்லாகவே ரஸ்ட்டாக இருக்குது. ரிமோட் இருக்குது போல், சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எனக்கு ரிமோட்லாம் கிடைக்கல. பட் ஆனால் இது ரிமோட் உள்ள மாடல் தான். கரப்பாம்பூச்சிலாம் இருக்குது ஃபுல்லாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ப்ளோயர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் ப்ளோயர் இருக்குது. அந்த ஏர் ப்ளோயரை இதில் அடித்தோம் அப்படின்னா இதில் ஒரு செல் ஒன்று, பட்டன் டைப் செல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த செல் எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா இதில் வந்து டைமர் வரும். அந்த டைமர் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பேனலையும் தொடச்சிடலாம். தொடச்சிட்டு இதில் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து சென்சார் சென்ஸ் பண்ணக்கூடிய இடம் இல்லைங்களா. அதை வந்து கீழ்பக்கமாக வர மாதிரி இப்படி வச்சு போட்டுருவோம். உள்ளே வந்து எதுவும் போர்டெல்லாம் எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதனால் அதே மாதிரி ஸ்க்ரூ பண்ணியாச்சு.
ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் 5 வோல்ட் வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். இதிலே போட்டிருக்கு பாருங்கள், டிசி வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வோல்ட்டு சரிங்களா. 5 வோல்ட்டு பவர் சப்ளை கொடுக்கணும். இதுக்கு வந்து இது வந்து நோக்கியாவோட பழைய மாடல் கொஞ்சம் பெரிய பின்னாக வரும் பார்த்தீங்களா, அந்த சார்ஜர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த சார்ஜர் வந்து 5 வோல்ட்டு வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னும் தடிமனாக இருக்கும். அந்த சார்ஜர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோக்கியாவோட ஒரிஜினல் சார்ஜரே இருக்குது நம்மக்கிட்ட. இதுவும் பழைய இரும்புகள்லேருந்து நம்ம எப்பயோ நிகோ ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்து வச்ச சார்ஜர் இது வருங்க. இன்னும் இதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். சுவிட்சில் போட்டு செக் பண்ணிவிடுவோம். மல்டிமீட்டர் ஆன் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு மைனஸை நம்ம வச்சு செக் பண்ணுறோம் அப்படின்னும் போது 6 வோல்ட் வருது தெரியுதுங்களா. 6 வோல்ட் வந்து இதில் வருது. 6 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 வோல்ட்டு 6 வோல்ட் எல்லாமே கொடுக்கலாம். இப்போது இதில் பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் பவர் வந்து கொடுத்தோன்னே இது ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபோட்டோ இருக்குது. இதில் வந்து மெனு வந்து செலக்ட் பண்ணுறது இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மெனுவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மெனு மாறும் சரிங்களா. இதை வந்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒன்று இங்கே இருக்கிற பெரிய சைஸு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எம்எம்சி கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய சைஸ் கார்டு எம்எஸ் கார்டு, எம்எம்சி கார்டு, எஸ்டி கார்டு, எக்ஸ்டி கார்டு, இது எல்லாமே வந்து இதில் சப்போர்ட் பண்ணும். மெமரி கார்டு போடுறதா இருந்தால். இல்லை அப்படின்னா பென்ட்ரைவர் போடலாம். பென்ட்ரைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வந்து வேறு ஒரு பென்ட்ரைவர் இருக்குது. இப்போ இந்த பென்ட்ரைவரை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஓடிஜி கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பாருங்கள், இது வந்து ஓடிஜி கேபிள், இது சி டைப் ஓடிஜி கேபிள். அதில் வந்து நான் இதை கனெக்ட் பண்ணி பென்ட்ரைவரை கனெக்ட் பண்ணி என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோன்னே இதில் லைட் எரியுதா. இப்போ இந்த பென்ட்ரைவர் டேரெக்டாக மொபைலில் கனெக்ட் ஆகிடுச்சு. மேலேயும் சிம்பிள் வந்துடுச்சு பாருங்கள். இப்போது என்னோட இதில் இருக்கிற ஃபைல் ஃபோட்டோஸை வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பென்ட்ரைவருக்கு ஏற்ற போகிறேன். இதில் ஃபோட்டோஸ்லாம் ஏற்றியாச்சு. இப்போ இந்த பென்ட்ரைவர் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பென்ட்ரைவர் கனெக்ஷனு அதில் கொடுத்துருக்கேன். இப்போ அதில் கனெக்ஷன் பண்ண உடனே இங்கே என்ன காமிக்குதுன்னா ஸ்லைடு ஷோ ஆஃப்டர் 6 செகண்ட்னு காமிக்குது. இங்கே பாருங்க, இப்போ என்னோட தம்ப்நெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுத்துருக்கேன். நம்ம பல்லாவரம் சந்தையிலேருந்து கொண்டு வந்த இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 20 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு வெறும் 20 ரூபா தான் கொடுத்து வாங்கினேன். இது எவ்வளோ சூப்பராக வேலை செய்து பாருங்கள். இந்த மாதிரி நம்மளோட பிக்சரை கூட இதில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிக்சரையும் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு பிக்சர் வேணும், இல்லை வீடியோ ப்ளே பண்ணணும் அப்படின்னா கூட இதில் வந்து நம்ம வீடியோவும் ப்ளே பண்ணிக்க முடியும். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இது ஸ்லைடு ஷோ ஆகுது இல்லை, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரூ பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா. பென்ட்ரைவரை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன், சார்ஜர் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கழட்டிட்டு ஸ்டாண்டும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பக்கமும் இப்படியும் ஃபோட்டோ வச்சுக்க முடியும், இப்படியும் வச்சுக்க முடியும். நம்ம வைக்கிற ஃபோட்டோ பொறுத்தா இருக்குது. இதை வந்து நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணுறோம் போது நம்மளோட தம்ப்நெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோவோட தம்ப்நெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும், தெரியுதுங்களா. பாருங்க, இப்போ நம்ம போடுற வீடியோஸு, நம்மளோட தம்ப்நெயில், வீடியோ ப்ளே பண்ணுறதுனால வீடியோவாக ப்ளே பண்ணிக்கலாம், தம்ப்நெயில் ப்ளே பண்ணுறதுனால தம்ப்நெயிலாகவும் இதில் நம்ம ப்ளே பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்க, நல்லா தான் இருக்குது. இதில் எதுவும் ஃபால்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ளே வந்து அந்த எல்சிடி டிஸ்பிளே சுற்றி இருக்க ஃப்ரேம் மட்டும் துருப்பிடிச்சு போயிருக்கு. ஆனால் பக்காவாக வேலை செய்யுது. இங்கே பாருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை பக்காவாக க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். இதை க்ளீன் பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சு போயிடும். இதை வந்து பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து நம்ம பேக்ரவுண்டு ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பழைய இரும்புகள்லேருந்து பேக்ரவுண்டுக்கான பொருள் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். அதை செட் பண்ணி முடிச்சுட்டு அதில் தூக்கி இதை மாட்டினோம் அப்படின்னும் போது பக்காவாக இருக்கும். இது பார்க்கவே வேற லெவலில் இருக்குங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒர்க் ஆகும் நான் எதிர்பார்க்கல. நான் இது ஏதோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தானே, சரி நம்ம டிஜிட்டல் ஃபோட்டோ தானே, நம்ம ஏதாவது ஒன்று வச்சு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பாக வாங்கிட்டு வந்தேன். இது 20 ரூபா கொடுத்து வாங்கினேன். இதை டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து 20 ரூபா கொடுத்து வாங்கினேன் இதை. ஆனால் பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க.
இப்போலாம் யாரும் இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்இடி வந்தால் இன்னும் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். இது எல்சிடின்றதுனால பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம பிரைட்னஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. இது R2D இன்ஃபோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும். நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாப்பை வந்து ரிப்பேர் பண்ணுற வீடியோ தான் வரும். ஏன்னா அந்த மாப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்பேர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு அதை ரிப்பேர் பண்ணுற வீடியோ அடுத்த வீடியோ வரும். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. டாடா, பாய் பாய். The next day. மறுநாள் சனிக்கிழமை எடுத்த வீடியோ இது வந்து பல்லாவரம் சந்தை போடக்கூடிய இடம். அந்த இடம் வந்து எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சந்தை போடுவாங்க. மறுநாள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காலியாக தான் இருக்கும். ஒரு கடையும் இருக்காது. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கடை போடுவாங்க. மற்ற எந்த நாள்லையும் கடை இருக்காது. ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு, வண்டி பார்க்கிங்காக தான் கிடக்கும். அதனால் மற்ற நாளில் வராதிங்க, வேஸ்ட்டு. வெள்ளிக்கிழமை மட்டும் வாங்க. காலைல 6 மணிக்கே போட்டுருவாங்க.